எங்கள் பக்கத்து ஊர் பங்க்கில் வந்துட்டு எப்பயும் முட்டை விற்பாங்க. நாங்கள் என்றைக்காச்சும் அங்கே பெட்ரோல் போட போகிறதுக்கோ இல்லை முட்டை வாங்குறதுக்கு கூட போவோம். முட்டை வந்து 30 இருக்கும் ஒரு அட்டையில். கடைக்கு அப்புறம் பண்ணும்போது அங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். இந்த டைமும் வாங்கிட்டு வந்த உடனே சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. தக்காளி வந்து நீங்களாம் எப்படி கட் பண்ணுவீங்க? நான் வந்து அந்த வெளி சைடு தோல் இருக்குல்ல, அந்த சைடு தான் கட் பண்ணுவேன். ஆனால் சரத்து பாரதி சொல்கிறாங்க அது தப்பாக, உள் சைடு விதை இருக்க சைடு தான் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கள் அம்மா, நான் இந்த யூடியூப் சேனலில் மற்றவங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் புதுசாக சொல்கிறாங்க. எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் முட்டை குழம்பு அப்படின்னு கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்துங்க. அப்போது நார்த் சைடு வந்து இந்த தாபா சைடெலாம் எப்படி செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி நம்மளும் செய்வோம், அதுதான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க நிறையா மசாலா போட்டாங்க, அந்த மசாலா என்கிட்ட இல்லை. அதனால் வீட்டில் இருந்த குழம்பு தூளும் கரம் மசாலாவும் மட்டும் போட்டு பண்ணுங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து நான் புதுசாக ஒன்று போட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கவும் சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரத்தை வாங்கிட்டு வர சொன்னேன். முட்டை குழம்பு கூட எனக்கு பரோட்டா வச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுங்க. அதனால் பரோட்டா அவங்க போனார். அப்படியே வந்துட்டு இதையும் வாங்கிட்டு வர சொன்னேன். இது வேணால் கஸ்தூரி மேத்திங்களா, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா எனக்கு தெரியாது, எதுக்கு போடுறோன்னு தெரியல.